மூணாவது கருத்து என்ன தெரியுமா? அதாவது சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு ரெயிலிருந்து பார்க்குற மரங்கள மாதிரி. எவ்வளவு அழகான ஒரு உவமைய அப்பா சொல்றார் பாருங்க. சச்சரித்திரத்தில பாபா அவருடைய வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு சொல்றாரு. ரெயில் நிற்கிற பொழுது மரம் நிற்கிற மாதிரி தோணும் இல்லையா? சின்ன பிள்ளைங்கள நான் அப்படி தான் இருந்தேன். ரெயில் நிற்கிற போது மரம் நிற்கிற மாதிரி தோணும். ரெயில் ஓடும்போது மரம் பின்னாடியே ஓடி வர மாதிரி தெரியும். அப்படி தானே? நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன? மரம் அங்கே தான் இருக்குது. நாம் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் அப்படி தான். நாம் நிற்கும்போது அது பெருசாக தெரியும். நாம் முன்னேறுற பொழுது அது சின்னதாக ஆகிடும். ஆகினால தான் பாபா சொன்னார், நீ உன்னுடைய கடமையை பாரு, நான் உன்னுடைய கவலையை நான் பார்த்துக்கிறேன். சிக்கலை பார்த்து பார்த்து பயந்து பயந்து நிற்காத, நகரத்துக்கு ஆரம்பி, நின்று போயிடாத. நாலாவது கருத்து என்னென்னா, நாமளும் கூட வாழ்க்கையில் பல வகைப்பட்ட அந்த சில நேரங்களில் தாண்டி தான் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். சச்சரித்திரத்தையே இதுதான் அதுக்கான சாட்சி இருக்குது. ஹேமத் பந்து எழுதும்போது வலி, தாஷ்கனு வறுமையில் இருந்தார். தாதா கேள்கிறது அவமானப்பட்டார். கச்சாரி நோய் வந்துச்சு. பாய் சாயி இழப்பு. ஆனால் எல்லாரையும் ஒரே விஷயம் அங்கே இணைச்சிச்சு. அவங்க எல்லாருமே பாபாவை விட்டுட்டு போகவே இல்லை. பிரச்சனையை பாபாக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நாம் கூட அப்படி தான் செய்யணும். அப்புறம் அஞ்சாவது கருத்து என்னென்னா, எந்த ஒரு சிக்கலான சமயத்துலேயும் கூட சரியான ஒரு வழிமுறைகளை பார்த்து கையாண்டு வரணும். பாபா ஒருபோதும் சீக்கிரமாக தீர்வு தரல யாருக்குமே. ஆனால் சரியான நேரத்தில் சரியான மாற்றத்தை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? சீக்கிரமாக கிடைச்ச அந்த தீர்வு அந்த பழக்கம் தரும். காலம் எடுத்த தீர்வு வளர்ச்சி தரும். பாபா உன்னைய சௌகரியமானவராக மாற்றத்துக்கு வரல, வலிமையானவனாக மாற்ற தான் வந்தார். இப்போ இந்த கடைசி கருத்து என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் செஞ்ச தவறுகளை மன்னித்து இதுதான் இப்படித்தான் அப்படின்றது சச்சரித்திரத்தில் உச்சத்தில் எழுதியிருக்கிறார் பாபா இல்லையா? அது பாபா தண்டிக்கிற கடவுள் இல்லை, அவர் சீர்திருத்துகிற ஒரு தந்தை.